ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PH25C07 மெடிக்கல் பிசிக்ஸ் பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ யூனிட் ஒன்ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் கூட கேட்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் இல்லைனா ஏதாச்சும் ஒரு சில டாபிக்ஸ் வரலாம். அதனால ஃபார்முலா பேஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அடிஷனலாக நிறைய பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஸோ இந்த டிஷ்யூ அஸ்ய லீக்கி டயலக்ட்ரிக் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லைட் பேஸ் பண்ணி 3 மார்க்ஸ் வரலாம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோக வந்து உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி சொல்லி கேட்குறாங்கன்னா இதில் ஹையர் அண்ட் லோயர் ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் கொஞ்சம் அடிஷனலாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்க்குறப்ப நல்லா படிச்சுங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ரொம்ப முக்கியமாக ஷேர் பண்ணாமல் இருக்கு, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் பியில் தெர்மோகிராஃபி அதோட மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த தெர்மோகிராஃபி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நான் அயனைசிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இது வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த நான் அயனைசிங் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ். ஸோ அந்த ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடிஷனலாக படிச்சுக்கோங்க. அந்த ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்ல 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஞ்சம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரேடியோ நியூக்ளைடு, இந்த ரேடியோ நியூக்ளைடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க, எனக்கே வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அது வந்து மெடிசன் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ற பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரேடியோ நியூக்ளைடு ஜென்ரேட்டர் பார்த்துக்கோங்க. ரேடியோ நியூக்ளைடு ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்ட் பின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் ரேடியோ நியூக்ளைட்ஸ் அண்டு சைக்ளோட்ரான் ப்ரொடியூஸ்டு ரேடியோ நியூக்ளைட் இது ரெண்டையுமே சேர்த்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சைக்ளோட்ரான் ப்ரொடியூஸ்டு ரேடியோ நியூக்ளைட் ரொம்ப முக்கியமான, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த டெக்னேடியம் ஜென்ரேட்டர் இது வந்து கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதில் இந்த மில்கிங் ப்ராசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல இந்த காமா ரே மிஷன், ஆல்ஃபா பீட்டா, பாய்ஸ்ட்ரான் டிகே, எலக்ட்ரான் கேப்சர் இதெல்லாம் சேர்த்து கேட்டுருக்காங்க. ஒரு சில டைம் ஆல்ஃபா பீட்டா, பாய்ஸ்ட்ரான் டிகே, எலக்ட்ரான் கேப்சர் இந்த 3 சேர்த்து கேட்டுருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பார்த்துக்க ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா ரேடியோ நியூக்ளைடு கான்செப்டும் அந்த ஜென்ரேட்டர் பேஸ் பண்ணி இருக்கிற கான்செப்ட்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எமிஷன் பேஸ் பண்ண பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ். ஸோ கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். அதில் ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் அந்த எல்இடி முக்கியம். அதே மாதிரி லீனியர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர் ரேஞ்ச் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக வந்து இந்த பிரம்ஸ்டர்லிங் ரேடியேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதில் தேர்ட் யூனிட்ல பார்ட் பின்னு பார்க்குறப்போ இப்படி சேர்த்து வந்து கேட்டிருக்காங்க ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் ஸ்கேட்டரிங், பேர் ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். இது போக வந்து கன்ஃபார்மாக அந்த பிசிக்ஸ் பேப்பர்ல உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் இருக்கும். இன்ட்ராக்ஷன் ஆஃப் நியூட்ரான் வித் மேட்டர் அண்ட் தர் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கன்ஃபார்ம் படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்தவரை ஒன் வேர்ட்ஸ். இந்த யூனிட் பேஸ் பண்ணிருக்க கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிட் 4ல 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ LD50 கன்ஃபார்மாக இருக்கும். இது வந்து ரிப்பீட்டட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரேடியேஷன் சிண்ட்ரோம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல இந்த லா பேஸ் பண்ணி கேட்கலாம். இல்லை மேக்ஸிமம் பெர்மியபிள் எக்ஸ்போர்ட்ஸ் இதுவும் பார்த்துக்கோங்க, எக்ஸ்போசர் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பின்னு பார்க்குறப்போ ஸ்டாச்சோஸ்டிக் அண்ட் நான் ஜோஸ்டிக் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேடியேஷன் பயாலஜி அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் கேட்டிருக்காங்க, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டோஸ் அண்ட் எக்ஸ்போர் மெஷர்மெண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்போசர் கான்செப்ட் ரொம்ப முக்கியம் இந்த சப்ஜெக்ட்ல, இந்த யூனிட்ல. ஸோ யூனிட் 5ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் அடிஷனலாக படிச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆவரேஜ் ரேஞ்செலாம் கேட்கலாம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ டாப்லர் எஃபெக்ட், ஆர்டிஃபேக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆர்டிஃபேக்ட்ஸ், அல்ட்ராசவுண்ட் இந்த 3மே சேர்த்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து தனித்தனியாக படிச்சிங்கனாலே ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வர நிறைய சான்ஸ் இருக்கு. நார்மல் சவுண்ட் லெவல் அதை லெவல் பேஸ் பண்ணி கேட்கலாம், ப்ராப்ளம்ஸாக வரலாம். மோஸ்ட்லி ப்ராப்ளம் பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தியரிட்டிக்கெலாம் பார்த்துக்கோங்க. அக்கோட்டிக் இன்ஃபுளுன்ஸும் பார்த்துக்கோங்க. பார்ட் பின்னு பார்க்குறப்போ அந்த இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற அல்ட்ராசவுண்ட் இது மேட்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வந்து அல்ட்ராசவுண்ட் டாப்லர் எஃபெக்ட் அண்ட் இட்ஸ் கிளினிக்கல் அப்ளிகேஷன் இதில் டாப்லர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். அல்ட்ராசவுண்டும் டாப்லர் எஃபெக்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஜென்ரேஷன் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் டிரான்ஸ்டியூசர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓவராலாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.